வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, வானிலை ஆய்வு மையம் தகவல் குறித்த விரிவான விவரங்கள். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. குறிப்பாக வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில தென்கிழக்கு வங்கக்கடலில் வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என்றும் இது வடமேற்கு திசையில நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய காரணமாக மேற்கு பகுதிகள், குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு பகுதிகள், அதே போன்று டெல்டா பகுதிகளில் ஒரு சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போன்று மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் என தமிழகத்தில் பரவலாக கனமழை இன்றும் நாளையும் இருக்கும் என்றும் அதன் காரணமாக இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்தால் தமிழகத்தில் பரவலாக அடுத்த வாரத்தில் ஒரு 4 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.